शुक्लाम्बरधरां विष्णुं शशिवर्णं सदर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ नमः शिवाय परमेश्वराय शशिशेखराय नमो ॐ भवाय गुणचम्पवाय शिवताण्डवाय नमो ॐ सौं सरवणभव श्रीं ह्रीं क्लीं क्लौं सौं नमः। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். குருவருள் ஆன்மீக மையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை ஆத்மாக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லையற்ற சக்தி பெறும் வழி. இது ஒரு ஒரு பர்சன்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு அப்புறம் தான் நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தவமும் தவமுடையார்க்கு ஆகும். அதனை அஃதில்லார் மேற்கொள்வது. இது திருக்குறள்ல துறவரவியல்ல வரும் பாட்டு. அதாவது தவத்தை பத்தி சொல்றாரு. அந்த அந்த தவமே நம்ம பண்ற தியானம் நிறைய நேரம் பண்றப்பதான் அதுக்கு பேர் தவம். ஓகேவா? சோ அந்த தவம் யார் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த முற்பிறப்புல இருந்து ஒரு நல்ல கர்மா இருக்கு அப்படின்றவங்க மட்டும்தான் அத பண்ண முடியும். அத சரி, இப்போ நம்ம ஒரு அந்த முற்பிறவில இருந்து ஒருத்தவங்க கனெக்டிவா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இதுலயும் அவங்க தொடர்ந்து பண்றாங்க. இயற்கையா அது அமையும். அப்படிதான் அமையும். அத பார்த்துட்டு இப்ப நிறைய பேர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க பண்றாங்க, அப்ப அவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்குது, நாமளும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பண்றப்ப, அந்த ஒரு கனெக்டிவிட்டி இல்லாம, அந்த ஒரு நல்ல கர்மா இல்லாம இருக்கிறவங்க, அவங்களும் நிறைய இந்த மாதிரி கிளாஸஸ் சேருவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு அது பண்ணா கூட எந்தவித பெனிஃபிட்டும் கிடையாது அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொல்றாரு. ஓகேயா? இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம எவ்வளோ நம்ம எல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கோம். நம்ம ஏதோ பண்ணி இருக்கிறதுனாலதான் இப்ப அதோடைய தொடர்ச்சியாக நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கிறோம், பண்றோம். நிறைய விஷயங்களை காது கொடுத்து கேட்கிறோம், நம்ம காது வழியாக வருது எல்லாமே. சோ இந்த அதான் அந்த முன்னாடி பிறப்புல அந்த தவ நோக்கத்துல அவங்க ஏற்கனவே இருந்து, அப்பயும் அவங்க தவம் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்க மரணத்துக்கு பின்னாடி இந்த பிறப்புல அவங்களால ஈஸியா பண்ண முடியும். அப்ப அவங்க பண்றப்ப அதுக்கான பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா அந்த மாதிரி நோக்கம் இல்லாம அவங்க அடுத்தவங்க பண்றாங்க நானும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பண்றவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அது அவங்க அந்த ஸ்டெப் எடுக்கிறது வீண் தான் அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொல்றாரு. சரி, நம்ம இன்னைக்கு கொஞ்சம் சயின்ஸும் கலந்து பார்ப்போம். ஓகேவா? அப்பதான் இதோடைய சீரியஸ்னஸ் நமக்கு தெரியும். அதுக்காக தான் இன்னைக்கு இதெல்லாம் எடுத்திருக்கேன். இந்த பிரபஞ்சம் மொத்தமுமே காந்தப்புலம் தான். நீங்க இந்த வாழ்க வளமுடன்ல யார் யார் இருக்கீங்களோ இல்ல அதுல இருந்தவங்க அப்படின்னா, அவரு ஃபுல்லுமே இந்த காந்தத்தை பத்தி தான் பேசியிருப்பாரு. நிறைய அது சம்பந்தமா தான் அவர் பேசியிருப்பாரு. சோ இந்த பிரபஞ்சம் மொத்தமும் இந்த காந்த புலத்தால ஆனதுதான். இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேயா? அத வச்சுதான் அதோடைய இயக்கமே இருக்கு. ஆற்றல் அப்ப அதுல ஆற்றல்னு ஒரு விஷயம் குறிப்பிடப்படுது இல்லையா? இப்ப எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பிரபஞ்சம் மொத்தமுமே எதை பேஸ் பண்ணி இயங்குது அப்படின்னா, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட வச்சுதான், அதாவது அந்த காந்த புலத்தை வச்சுதான் இயங்குது. அப்ப அதுல வர்ற அந்த ஆற்றல்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அதுக்கு என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஏன் இந்த வேர்ட் எல்லாமே சொல்றேன் அப்படின்னா, அந்த வேர்டை நீங்க எங்கேயாவது கேட்கிறப்ப ஓ இதுதான் அப்படின்ற மாதிரி சட்டுன்னு நம்ம கனெக்ட் ஆகணும். சோ
அந்த ஆற்றல்னு இதுல குறிப்பிடப்படுறது என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேயா? இன்னைக்கு உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும். வயசானவங்க கூட வந்து ஓரளவுக்கு அந்த டெக்னாலஜிய அவங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு எல்லாருமே தெரிஞ்சு தான் வச்சிருக்காங்க. அது ஒரு சந்தோஷமான ஒரு முன்னேற்றம். இன்னைக்கு எல்லாமே டெக்னாலஜி தான். அதாவது பிசிக்கல்லா வேலை பார்க்கிறத விட எல்லாமே அந்த டெக்னாலஜிய யூஸ் பண்ணி தான் எல்லா விஷயங்களும் இன்னைக்கு செய்யப்படுது. அத பேஸ் பண்ணி தான் பிரபஞ்சமும் இயங்குது. சோ, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட பேஸ் என்ன அப்படின்னா, இந்த காந்தப்புலத்துல தான் அது இயங்குது. எக்ஸாம்பிள்க்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்மளுடைய உடல்லயே 65% ஆக்ஸிஜன் தான் இருக்கு. ஓகேவா? அதுல அந்த 65% ஆக்ஸிஜன்ல 0.006% என்ன இருக்கான்? அயன் இருக்கான். ஓகேயா? அது தமிழ்ல சொல்றதா இருந்தா, ஆ அயன் துகள்கள் அந்த மாரி ஏதாவது நம்ம வச்சுக்கலாம். ஓகேயா? இது அந்த ஆக்ஸிஜன்ல இந்த அயன் துகள்கள் இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல அந்த அயனியம் ஏதோ ஒண்ணு. அது எங்க இருக்கு? அதோடைய அது எந்த இடத்துல இருக்கு? அப்டின்னா, அது நம்மளுடைய ரத்தத்துல தான் இருக்கு. அந்த இது கலந்திருக்கு. அந்த அயனியம் அது வந்து ரத்தத்துல தான் கலந்திருக்கு. சோ, அப்ப உங்களுடைய உடல் முழுக்க ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கா? அப்ப உங்க உடல் முழுக்க அந்த இரும்பும் ஓடிக்கிட்டு இருக்கு. சோ, இதுவரைக்கும் கிளியரா புரிஞ்சுக்கலாம். இது ஆ இன்னொன்னு எல்லாருக்குமே தெரியும். ஓரளவுக்கு பிளட் பிளட் டெஸ்ட் எடுக்கிறவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் வீக்கா இருக்காங்கன்னாலே, அவங்க ஹீமோகுளோபின் டெஸ்ட் தான் எவ்வளோன்றத பார்ப்பாங்க. அந்த ஹீமோகுளோபின்க்காக தக் அ கம்மியா இருந்துச்சு அப்டின்னா, அதுக்காக அயர்ன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த டேட்ஸ் சாப்பிடுங்க. இது அத்திப்பழம் சாப்பிடுங்க. இந்த மாரி நேச்சராவும் கிடைக்கிற சில ஃபுட்ஸ் எல்லாமும் சொல்லுவாங்க. ஸோ, இப்ப எல்லாருக்கும் கிளியர் ஆயிருச்சா நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் வந்து அதுதான் வந்து அந்த செல்லுல தான் அந்த அயனிய துகள்கள் இருக்கு. இது வந்து கிளியர். ஸோ, நம்ம இந்த பால்வெளி மண்டலம்னு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது அந்த மில்கி வே. அதுல இந்த அ பெரிய மேக்னெட் என்னன்னா, அங்க தான் பெரிய மேக்னெட் இருக்காம். என்ன? அந்த பால்வெளி மண்டலத்துல, அதாவது அந்த மில்கி வேல. அதுதான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அ காந்தம். ஓகேயா? அது அதோட சைஸ் என்னவா இருக்கும் அப்டின்னா, சூரியன விட 2 இல்லது 3 மடங்கு பெருசா இருக்குமாம். ஓகேயா? அதனுடைய சக்தி என்ன அப்டின்னா, ஒரு 1000 மைலுக்கு தள்ளி கூட ஒரு உயிரினம் இருக்கு அப்டின்னா, இப்ப நம்ம உடல்ல வந்து நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்தாலே ஹீமோகுளோபின வச்சு, அப்ப நம்ம உடல்ல வந்து அயர்ன் இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. சயின்டிஃபிக்கா ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அது கன்ஃபார்ம். அப்ப அந்த மாரி உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு இரும்பு சத்த இந்த அந்த மேக்னெட் சொன்னேன் இல்லையா? அது அதுக்கு பேர் என்னன்னா மேக்னெட்டா. ஓகேயா? அது பெரிய ஒரு மேக்னெட். அது ஒரு கோல் ஆக்சுவலா. அது என்ன அப்டின்னா, பெரிய மேக்னெட் யாரோ செஞ்சு அங்க கொண்டு போய் வைக்கல. அது ஒரு கோல். அது வந்து 1000 மைல் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு உயிரிட்ட இருக்கிற அந்த இரும்ப வந்து உறிஞ்சிருமாம், இழுத்துருமாம். ஓகேயா? அப்ப இது எல்லாமே ஏன் இதெல்லாம் எதுக்கு இந்த தேவையில்லாத கதையெல்லாம் அப்டின்னா, எப்படி வந்து நம்ம பிரபஞ்சம் இயங்குது? நம்மள சுத்தி என்ன விஷயங்கள் எப்படி நடக்குது? அந்த சிஸ்டம நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னா, அந்த சிஸ்டம ஹேண்டில் பண்ணி நமக்கு தேவையானவைகள நிறைவேத்திக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு வழியா இருக்கும். அதனால பேஸ் தான் ஃபர்ஸ்ட்டு எப்படி மேத்ஸுக்கு வந்து ஃபார்முலா தானே தெரிஞ்சுக்கணும். ஃபார்முலா தான் அ படிக்க சொல்லுவாங்க. அந்த ஃபார்முலா படிச்சுட்டோம் அப்டின்னா, எத்தன கணக்கு குடுத்தாலும் ஈஸியா வந்து நம்ம பண்ணிறலாம். ஸோ, அதனால தான் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேயா? அது அப்ப
நீங்க ஒரு 1000 மைல் தள்ளி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேக்னெட்டாக்கு தள்ளி உடல்ல இருக்கக்கூடிய அந்த பிளட்ல இருக்கக்கூடிய அந்த ஹீமோகுளோபின் செல்ஸ் எல்லாமும் அது என்ன பண்ணிருமா? உறிஞ்சு எடுத்துரும். அப்ப அந்த உயிர் வந்து மரணம் சம்பவிச்சுரும். இது ஏன்னா, இன்னொன்னு இதுல இருந்து பார்த்துக்கலாம். அப்ப அயன் இல்லாம எந்த உயிரும் இல்லை. புரியுதா? அது ரொம்ப அது ரொம்ப ஒரு தேவையான உயிர் உயிரினத்துக்கு தேவையான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ, நாம உடல்ல இருக்கிற ஆ காந்தத்தன்மை வந்து தான் வந்து அந்த அந்த இத உருவாக்குற அந்த ஆற்றல உருவாக்கக்கூடிய சக்தி அந்த காந்தத்தன்மைக்கு தான் இருக்கு. இத தான் வந்து அவரு வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேயா? எக்ஸாம்பிள்க்கு நம்ம ஒண்ணு பார்க்கலாமே. இந்த புறா புறா வீடு தூதுன்னுலாம் சொல்லுவாங்க. இல்லையா? அவரு அந்த புறாவ அந்த புறாவெல்லாம் அந்த பழைய காலத்துல அப்ப ஏது போஸ்ட் ஆபீஸ் ஏது, உங்களுக்கு டெலிஃபோன் எங்க இருந்துச்சு? தகவல் எப்படி சொல்றது? ஆ நெறைய நம்ம கதைகள்ல இந்த பழைய சினிமாக்கள் எல்லாம் பார்க்கலாம். புறா வீடு தூதுன்ட்டு இன்னொரு அரசருக்கு வந்து ஹெல்ப் கேட்கிறதா இருந்தாலும், இல்ல சண்டைக்கு கூப்பிடுறதா இருந்தாலும், இந்த புறா மூலமா தான் நீ எனக்கு கப்பம் கட்டு, இல்லன்னா நான் வந்து உன் மேல படையெடுத்து வருவேன் அப்படின்னு ஒரு தகவல் அனுப்புவாரு. இல்லன்னா இந்த லவ்வர்ஸ் எங்கேயாவது பார்த்திருப்பாங்க. அவங்க வந்து நான் வர்றேன் அப்படின்னு ஏதோ ஒரு தகவல் பரிமாற்றம் எல்லாமே இந்த புறா மூலமா தான் நடந்திருக்கு. சரி, நம்ம யாராவது யோசனை பண்ணியிருக்கோமா? இங்க இருந்து ஒரு புறாவ பல மைல் தூரத்துக்கு அனுப்புறாங்கய்யா. அது எப்படி வந்து அந்த லெட்டர அந்த பெர்சன்ட்ட கரெக்ட்டா குடுத்துட்டு, அது திரும்பவும் அதே இடத்துக்கு அது வருது அப்படின்றத நம்ம யாராவது யோசனை பண்ணியிருக்கோமா? என்னமோ கதை சொல்றாங்க, கேட்கிறோம். அவ்வளவுதானே ஒழிய, அதுக்குள்ள அந்த சிஸ்டம் எப்படி வொர்க் பண்ணுதுன்றது தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஞானம். ஓகேவா? அதனால அது எப்படி அது போயிட்டு, அது பழகுன இடமா இருந்தாலும் போயிட்டு வரும். புது இடத்துக்கு அது போகுது அப்படின்னாலும், அது போயிட்டு திரும்ப வந்துருது. அதுதான் அதோடைய தலையில ஒரு காந்தத்தன்மை இருக்கு. சோ, அத பயன்படுத்தி அது இத நீங்க அ Googleலயோ, இல்ல வேற எதுலயோ கூட நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆமாவா? இல்லையா? அப்படின்னு சயின்ஸ் படி இது கரெக்ட் தானான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா, இது வந்து ஃபுல்லுமே வந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான். ஏன்னா, அவங்களுக்கு இதெல்லாம் தோணும் தானே. எப்படி அந்த புறா வந்து அத்தன கிலோமீட்டர் அது பறந்து போயிட்டு திரும்பவும் அதே இடத்துக்கு இதெல்லாமும் நம்ம சினிமால பார்த்திருப்போம். அந்த இடத்துக்கு போயிட்டு திரும்பியும் அவங்க குடுக்குற ஏதோ ஒரு விஷயத்த அது கொண்டு வந்து குடுக்கும். எப்படி இது பாசிபிள்? அப்படின்றது வந்து நமக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கும். ஸோ, அதோடைய தலைப்பகுதியில ஒரு மேக்னடைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காந்தம் இருக்கு. ஸோ, அத பயன்படுத்தி அது எங்க இருக்கோ, அது ஈர்க்கும் இல்லையா? அதுல அந்த இத வச்சு அது வ அது வந்து வந்து சேர்ந்துருது. ஸோ, இங்க இருந்து வந்து ஒரு அ இப்ப ஒரு மேக்னெட்ட ஏதாவது ஒரு இரும்பு கிட்ட வச்சோம் அப்படின்னா, இது அப்படியே ஈர்த்துக்கும். அப்புறம் அப்படியே அத விட்டோம்னா, அப்படியே கொஞ்சம் இது பண்ணிரும். இல்லையா? விட்டுரும் இல்லையா? அப்ப அந்த பழைய தன்மைக்கு அது போயிரும். அந்த மாரி தான் அந்த புறாக்கள் எல்லாமே வந்து புறாக்கள வந்து அவங்க அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன், அந்த காலத்துல எல்லாம். காக்காவ விடல, கழுக விடல. புறா கிட்ட தான் அந்த ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் இருக்குன்னு தெரிஞ்சு, நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் இப்ப எவ்வளவு ஒரு அறிவுஜீவியா இருந்திருக்காங்க. ஆனா இந்த புறாவீடு தூது எல்லாமே நம்மளுடைய நாட்டுல தான் வந்து இதெல்லாமே வந்து நம்ம இது பண்றோம். வேற எங்கேயும் கூட நானும் வந்து படிச்ச வரைக்கும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கூட வேற எங்கேயும் நான் கேள்விப்பட்டதில்ல. ஆனா இது எல்லாம் கூட அப்பயே அந்த காலத்திலேயே வந்து ஆராய்ச்சி பண்ணி புறா கிட்ட மட்டும் இந்த ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அத யூஸ் பண்ணியிருக்காங்க. சோ, இந்த மாரி நம்மளுடைய முன்னோர்கள் நெறைய விஷயம் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த காந்த அலைகளை அதாவது எல்லா உயிர்களுமே இந்த காந்த அலைகளை பயன்படுத்தி தான் நெறைய விஷயங்கள் செய்யுது. நமக்கு தெரியாமயே அது நடக்குது. ஓகேயா? இப்ப நம்ம அத பயன்படுத்தி அத
ஒரு விஷயத்த நம்ம எப்படி சாதிச்சுக்கிறது அப்படின்றதுதான் நம்ம பார்க்கிறோம். சோ மனி இப்ப புறாவுக்கு செய்ய முடியும் அப்படின்னா, புறா வெறும் 5 அறிவு. ஓகேயா? அப்ப மனிதனுக்கு 6 அறிவு இருக்கக்கூடிய மனிதன் இது செய்ய முடியுமானா செய்ய முடியும். ஆமா தானே? கண்டிப்பா செய்ய முடியும். சோ இந்த அதே மாரி அந்த காந்த அலைகளை பயன்படுத்தி நெறைய விஷயங்களை சாதித்துக் கொள்ள முடியும். அததானே என் முன்னோர்கள் பண்ணியிருக்காங்க. சோ அப்ப நமக்கு ஒரு ஏதாவது ஒரு விஷயம் தேவை. பண்ண முடியுமா? தாராளமா பண்ணிக்க முடியும். ஒரு சிக்கலாயிருச்சு. ஒரு எதிர்பாராத அ ஒரு விஷயம் நடக்குது. அத வந்து சரி பண்ண முடியுமா? சரி பண்ண முடியும். ஒரு பிரச்சனை ஆயிருச்சு. அத தீர்க்க முடியுமா? தீர்க்க முடியும். இந்த காந்த அலைகளை பயன்படுத்தி இத எல்லாத்தையுமே தீர்க்க முடியும். இத இதுதான் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அத எல்லாமே நம்ம எப்படி வந்து பண்றது அப்படின்றத வரக்கூடிய இதுல வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்க்கலாம். ஆ எக்ஸாம்பிள்க்கு எல்லாருமே ஸ்கூல்ல படிச்சு தான் நம்ம வந்திருப்போம். ஸ்கூல்ல படிக்கிறப்ப வந்து ஆ ஒரு ஆணி எடுத்துக்குவாங்க. அந்த ஆணியில வந்து இந்த காப்பர் ஒயர சுத்திக்குவாங்க. இந்த காப்பர் ஒயர சுத்தி அதோட 2 எண்ட் இருக்கு இல்லையா? அத வந்து ஒரு பேட்டரியில வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ, அப்ப வந்து அது என்னவா மாறிருது அந்த ஆணி? நார்மலான ஒரு இரும்பு ஆணி, ஆ மத்த இரும்பு பொருட்களை ஈர்க்கக்கூடிய ஒரு காந்தமாக மாறுது. இது எல்லாருமே நம்ம பார்த்திருப்போம். ஆனா, அந்த ஒயர வந்து அதுல கனெக்ட் பண்ணியிருக்கப்ப இது நடக்குது. அந்த கனெக்ஷன எடுத்துட்டா, அது வேல பார்க்காது. அது நார்மலான ஒரு இரும்பு ஆணியா மாறிடும். அந்த கனெக்ஷன் இருக்கிறப்ப, அந்த ஒரு பேட்டரியிலயோ, இல்ல ஒரு எலக்ட்ரிசிட்டிலயோ அத கனெக்ட் பண்ணி இருக்கப்ப, உங்களுக்கு அந்த ஆணியானது மேக்னட்டா இருக்கு. அந்த கனெக்ஷன எடுத்துடுறப்ப, சாதாரண ஒரு இரும்பு ஆணியாக மாறுது. இது எல்லாருமே நம்ம பார்த்திருப்போமா? அப்ப அங்க அந்த ஆணி என்னவா மாறுது? ஒரு டெம்பரவரியான ஒரு காந்தமாக மாறுது. அந்த இத யூஸ் பண்ணி தான் நாமளும் நெறைய விஷயங்கள் பண்ண முடியும்னு சொல்றதுக்கான ஆதாரம் என்னன்னா, இதுதான். அப்ப மேக்னெட்லயே இப்ப இது 2 டைப் பார்த்துட்டோமா? அதாவது டெம்பரரி மேக்னெட் ஒண்ணு, ஆ பெர்மனன்ட் மேக்னெட். அது மேக்னெட்டாவே இருக்கும். ஆல் டைமே அது மேக்னெட்டா இருக்கும். ஆனா நம்ம இப்ப பார்த்த எக்ஸ்பெரிமென்ட் வந்து டெம்பரரி மேக்னெட். அந்த மாரி தான் நம்மளுடைய சக்தி நிலையை மாற்றி, நமக்கு தேவையான விஷயங்களை ஈர்த்துக் கொள்ள முடியும். அப்போ பெர்மனன்ட் மேக்னெட் ஆக முடியாதா? அப்படின்னா, ஆக முடியும். பெர்மனன்ட் மேக்னெட்ன்னா என்ன அப்படின்னா, இந்த மகான்கள், உயர் நிலையில இருக்காங்க இல்லையா மகான்கள், இந்த மாரி சித்த புருஷர்கள், இவங்க எல்லாம் தான் அந்த பெர்மனன்ட்டான மேக்னெட். அவங்க பாருங்களேன், அ இந்த சுத்தி இருக்கவங்க, அவங்க என்ன நிலையில இருக்காங்களோ, அதே நிலையிலேயே அந்த சுத்தி இருக்கவங்களும் இருப்பாங்க. ஒரு ஆ எப்படி சொல்றது? ஒரு குருமாரோ, இல்ல ஒரு உன்னதமான ஒரு மகான்கள் பக்கத்துல இருக்கிறப்ப, நம்மளால வந்து கெட்டத கூட நம்மளால நினைக்க முடியாது. அவங்க எந்த ஒரு நிலையில இருக்காங்களோ, அத பேஸ் பண்ணி தான் நம்மளும் வந்து இருப்போம். மனசு ஒரு அமைதியா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். வேற வேற எதுவுமே இந்த வாழ்க்கையில பெருசே கிடையாது அப்படின்றது, அந்த ஒரு கட்டத்துலலாம் நமக்கு தோணும். ஏன் அப்படின்னா, அவருடைய காந்த அலைகள் நம்மள வந்து கட்டுப்படுத்தி அங்க வச்சிருக்கு. அது மேக்னெட் மாரி நம்மளுடைய எண்ணெய் அலைகளை ஈர்த்து, அது ஒரு உன்னத நிலையில வச்சிருக்கு. அப்ப அவர் அங்க பெர்மனன்ட் மேக்னெட்டா இருக்காரு. நம்ம அங்க என்னவா இருக்கோம்? டெம்பரவரியாக ஒரு சின்ன மேக்னெட் மாரி நம்ம இருக்கோம். ஓகேயா? அது ஒரு ஆ அங்க இருந்து நம்ம வெளிய வந்துடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 நாளைக்கு அந்த டெம்பரவரி மேக்னெட் மாரி நம்ம வேற எந்த செயல்கள்லயும் தேவையில்லாத செயல்கள்ல ஈடுபட மாட்டோம். பொய் சொல்ல மாட்டோம். இந்த மாரி. அதுக்கப்புறம் இந்த உலகியல் வாழ்க்கையில நம்ம ஈடுபட
நம்ம திரும்பவும் அந்த ஒரு பழைய நிலைக்கு போயிருவோம். இது எல்லாருடைய வாழ்க்கையிலயும் நடக்கிற ஒரு விஷயம் தான். இந்த டெம்பரவரியா அந்த மேக்னெட் மாரி நம்ம செயல்படும் அந்த விஷயத்த வச்சு நமக்கு தேவையான எந்த விஷயமா இருந்தாலும் பரவால்ல. பணமா? ஓகே. புகழா? ஓகே. இல்ல வேற ஏதாவது ஒரு பொண்ண விரும்புறோம். அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும். இல்ல ஒரு ஆண விரும்புறோம். அந்த ஆணையே கல்யாணம் பண்ணிக்கணும். இல்ல அதுக்கு அடுத்த ஒரு விஷயம். அ நான் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்ற மாரி சில பேருக்கு வந்து ஒரு எய்ம் இருக்கும். அந்த மாரி இருக்கிற எதுவா இருந்தாலும், எப்பயும் நம்ம என்ன பண்ணுவோம்? அத நோக்கி தான் நம்ம ஓடுவோம். நம்மளுடைய ஓட்டம் எப்பயுமே அதை நோக்கி தான் ஓடுற மாரி இருக்கும். இப்ப காசு வேணுமா? ஓடு, 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 ஓடுன்னு அந்த காச நோக்கி ஓடுற மாரி இருக்கும். பணம் இது புகழ் வேணுமா? அந்த புகழ நோக்கி ஓடிக்கிட்டே அ அந்த ஒரு குறிப்பிட்ட பெர்சன் இருக்கிற மாரி இருக்கும். ஆனா, இது அத்தனையும் இந்த காந்த அலைகளை பயன்படுத்தி நாம அதை ஈர்க்க முடியும். அது நம்மகிட்ட வரும். இந்த பெர்மனன்ட் மேக்னெட்டா இருக்கக்கூடிய இந்த சித்த புருஷர்கள், மகான்கள், இந்த உயர் நிலையில இருக்கிற அத்தனை ஆன்மாக்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவையானத நோக்கி அவங்க ஓடுறது கிடையாது. அதுதான் இவங்க கிட்ட வரும். நீங்க நெறைய பார்த்துருக்கலாம். ஏதோ ஒரு மரத்துக்கடியில யாராவது உட்கார்ந்து இருப்பாங்க. யாரோ வந்து சாப்பாடு குடுத்துட்டு போவாங்க. யாரோ வந்து அவருக்கு தேவையான அத்தன விஷயமும் செய்வாங்க. அந்த ஈர்க்கக்கூடிய அந்த ஒரு சக்தி அவங்க கிட்ட இருக்கும். அவங்க பெர்மனன்ட்டா இருக்கிற மேக்னெட் மாரி. ஓகேயா? நம்மளால அந்த அளவுக்கு போக முடியலனாலும், இந்த டெம்பரவரியா இருக்கிற மேக்னெட் மாரி கொஞ்ச நேரம் நமக்கு தேவையான டைமு அந்த மாரி ஒரு நிலையில இருந்து, இந்த மாதிரி நமக்கு தேவையான அத்தன விஷயங்களையும் நம்மை நோக்கி ஈர்க்க முடியும். நம்ம உடல காந்தம் மாதிரி மாற்றி, அந்த விஷயங்கள நம்ம நோக்கி வர்ற மாரி நம்மளால ஈர்த்துக் கொள்ள முடியும். இது ஆ இந்த பெர்மனன்ட் மேக்னட்டா இருக்கக்கூடிய இந்த சித்த புருஷர்கள் இவங்கலாம் அவங்க அவங்க ஆ அந்த அதாவது இங்கிலீஷ்ல இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க. என்லைட்மென்ட்ன்னு. அந்த என்லைட்மென்ட் ஆனவங்க வேற எத பத்தியும் அவங்களுக்கு அந்த தாட் இருக்காது. இது ஒண்ணுன்னா ஒருத்தருக்கு அவங்க உதவி செய்யணும்னா கூட, அந்த உதவி கூட இன்னொருத்தர் மூலியமாக அது ஈஸியா அந்த இன்னொரு நபருக்கு குடுக்கப்படும். அதனால தான் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்டின்னா, ஆக்சுவலா போயி இவங்கள மாரி ஒரு உன்னதமான ஆன்மாகிட்ட போய் நம்ம சரண்டர் ஆகுறது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அத இன்னொருத்தர் அவரு எந்திரிச்சு போய் அத செய்யலனாலும், இதுக்கு சொல்யூஷன் இன்னொருத்தர் மூலமாக அவர் இருந்த இடத்துல இருந்தே அத வந்து சால்வ் பண்ணிர்றாரு. சோ இதுல இருந்தெல்லாம் ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கலாம். சோ எல்லாமே இந்த காந்த அலைகளை பயன்படுத்தி தான் இந்த பிரபஞ்சம் இயங்குது. நாம இயங்குறோம். எல்லா நம்மள சுத்தி நடக்கிற அத்தன விஷயங்களும் இத பேஸ் பண்ணி தான் இயங்குது. அப்ப இத பயன்படுத்தி தான் நமக்கு தேவையான விஷயங்களை, அல்ல ஆன்மீகமா இருக்கட்டும், வேற என்னவா இருக்கட்டும், அது அத்தனையும் நம்மளால வந்து ஈர்த்துக்க முடியும். இந்த பி அப்படிம்பாங்க. அதாவது இருப்பு அப்படின்ட்டு. அது அந்த தன்மையில இருக்கவங்க தான் இந்த பெர்மனன்ட் மேக்னட்டா இருக்கக்கூடிய அந்த அ நிலையில இருக்கக்கூடிய ஆன்மாக்கள். ஓகேயா? ஒரு நீங்க எல்லாரும் கூட இந்த கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. புத்தர் இருக்கிற அவர் எந்த இடத்துல இருக்காரோ, 2 கிலோமீட்டருக்கு சுத்தி எல்லாமே அப்படியே ஒரு அ அப்படி ஒரு அமைதியா இருக்குமாம். அது அவங்களுக்கு எந்த ஒரு கெட்ட எண்ணமோ, ஒரு வேற மாரி எந்த ஒரு தாட்டோ எதுவுமே வராதாம். அவரு என்ன நிலையில இருந்தாரோ, அது அந்த 2 கிலோமீட்டர் வரைக்கும் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. சோ, அதுக்கு எக்ஸாம்பிள்க்கு சொல்லுவாங்க, அந்த 2 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற ஒரு மிருகங்கள் கூட ஒரு புலியா இருந்தா கூட, அத வந்து மான அடிச்சு சாப்பிடணும்னு கூட அதுக்கு அந்த எண்ணம் வராது. அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப இதுல இருந்தெல்லாம் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய என்ன நிலைமையோ, என்ன நிலையில இருக்காங்களோ, அது
அதை சுத்தி அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுதான் அத்தனை விஷயங்களையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பாலமாக இருந்து அது செயல்படுது. அலாவுதீனின் அற்புத விளக்குன்னு கூட நம்ம இத சொல்லிக்கலாம். ஓகேவா? அதே மாரி நம்ம மனசு வந்து ஆஹ் எல்லாருக்குமே வந்து மேல்மனம், நடுமனம், ஆழ்மனம் 3 இருக்குன்றது தெரியும். ஓகேயா? சோ நம்ம தினசரி காலையில எந்திரிக்கிறோம், பிரஷ் பண்றோம், குளிக்கிறோம். ஒண்ணு வீட்ல இருக்கிறதா இருந்தா வீட்ல இருக்கிறோம். இல்லையா ஆபீஸ் போறதோ, இல்ல வேற வியாபாரம் பண்றவங்க, இல்ல ஸ்கூலுக்கு போற குழந்தைகள், காலேஜ் போற பசங்க, எல்லாரும் வேலைக்கு போறவங்க, எல்லாரும் ஏதாவது ஒரு வேலை பண்றோம். இல்லையா? அதாவது வொர்க் அப்படின்ற மாரி இல்லாம ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்றோம். இது எல்லாமே இந்த மேல்மனம் சம்பந்தப்பட்டது. ஓகேயா? அப்ப இந்த நடுமனம் அங்க என்ன பண்ணுது அப்படின்னா, இது ஒரு ஸ்டார்ட்டிங் பீரியட்ல இது ஒரு விஷயத்த அது ரிஜிஸ்டர் பண்ணுது. இந்த மேல்மனமானது ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஒண்ணு எடுத்துக்கலாமே. ஒருத்தர் வந்து இல்ல ஸ்கூலுக்கு ஒரு பையன் புதுசா போறான். இப்ப யாரும் நடந்து போறது கிடையாது. சரி. அப்பனா வந்து நம்ம ஆபீஸ்க்கு போற ஒரு நபர் எடுத்துக்கலாம். அது லேடீஸோ இல்ல ஜென்ஸோ. அவங்க ஃபர்ஸ்ட் நாள் வந்து அ வழி தெரியலையே அப்படின்ற மாரி வந்து ஒரு இப்பல்லாம் மேப்பே போட்டு போறாங்க. மேப் போட்டாலும் ரொம்ப ஜாக்கிரதையா போவாங்க. ஏன்னா, அந்த மேப் கூட சில சமயம் கொஞ்சம் தப்பா சொல்லுது அப்டின்ட்டு. ஆனா, இப்படி அவங்க ஒரு 10 நாள், 15 நாள் போனதுக்கப்புறம், அந்த வழி அவங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆயிரும். சோ, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த பக்கம் வர்றப்ப அவங்களுக்கு நெனப்பு இல்லன்னா கூட, கண்டிப்பா வண்டிய திருப்புவாங்க. அவங்க ஏதாவது ஃபோன்ல இருக்கலாம். வேற ஏதாவது அவங்க கவனமா இருக்கலாம். ஆனாலும் வண்டி கரெக்ட்டா அந்தந்த பக்கம் எங்கெங்க போகணுமோ திரும்பி கரெக்ட்டா ஆபீஸ்க்கு வந்துரும். இது எல்லாரும் அவங்கவங்க இதுல அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்ப லேடீஸ் அப்டின்னா சமையல் பண்றப்ப கூட பேசிட்டு இருப்பாங்க. இல்ல யார் கூடயாவது பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாம் ஏதாவது ஒண்ணு அ வேற ஏதாவது ஒரு நடுப்புற ஒரு வேல பார்ப்பாங்க. ஆனாலும் இந்த சமையல்ல போடக்கூடிய அந்த அத்தன இந்த அ மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி இது எல்லாமே கரெக்ட்டா அளவா வந்து போட முடியும். ஏன் அப்படின்னா, அது அந்த அ ஆழ்மனம் வந்து அங்க வந்து நடுமனத்துக்கிட்ட அந்த பொறுப்ப ஒப்படைச்சிருச்சு. இது இப்படிதான் அப்படின்ட்டு அங்க ரிஜிஸ்டர் பண்ணிருச்சு. சோ, அந்த ரிஜிஸ்டர் படி அந்த நடுமனம் செய்யுது. சரி. மேல் மனமும், நடுமனமும் பார்த்துட்டோமா? இப்ப இந்த ஆழ்மனம் அங்க என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய ஆ எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த ஆழ்மனம். இந்த ஆழ்மனத்த பொதுவா சொல்லுவாங்க, நம்மளுடைய அத்தனை கர்மாக்களுடைய ச்சீ அத்தனை பிறவிகளுடைய பதிவு அந்த ஆழ்மனத்துல இருக்கும். அத கிண்டுனா நம்ம எத்தன பிறவி எடுத்திருக்கோம், எந்த பிறவியில என்ன பண்ணியிருக்கோம், அது எல்லாமே ஒரு ஆ அது என்ன ஒரு இது மாரி வந்து ரிஜிஸ்டர் ஆகியிருக்கும். ஓகேயா? அப்ப இந்த ஆ இந்த ஆழ்மனச பயன்படுத்தி நம்மளால நெறைய வேலைகள் அது இது இது வந்து நம்ம பார்த்தது ஏற்கனவே சயின்டிஃபிக்கா இதுவும் சயின்ஸ் படிதான். ஆனாலும் இதையும் இணைச்சு நம்ம செய்யறப்ப 100% வந்து நமக்கு ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றதுதான். இப்ப ஒருத்தர் வந்து அ இது நாளையில இருந்து நான் காலையில சீக்கிரம் எந்திரிச்சு, நான் யோகா, எக்ஸர்சைஸு, தியானம் 4 மணிக்கு அலாரம் வைக்கிறேன். ஷார்ப்பா எந்திரிக்கிறேன், பிரஷ் பண்றேன், குளிக்கிறேன். விறுவிறுன்னு 4:15க்கெல்லாம் ஆ நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்டிம்பாரு. அவரு வருஷக்கணக்கா எந்திரிச்சே இருக்க மாட்டார். நாளைக்கு, நாளைக்கு அப்டின்ட்டு. அலாரம் அடிக்கும். அலாரம் அடிச்சாலும் அத வந்து ஆஃப் பண்ணிருவாரு. ஏன் அப்டின்னா, அவருக்கு அந்த நேரத்துல என்ன இந்த மாரி வந்து நீ அ எக்ஸர்சைஸ் பண்ணா மட்டும் உன்னுடைய உடம்பு குறைஞ்சிருமா? இந்த பக்கத்து வீட்டுக்காரன் எக்ஸர்சைஸ் பண்ணா உடம்பு குறைஞ்சிருச்சா?
இல்ல எதிர்த்த வீட்டுக்கான எக்ஸர்சைஸ் பண்ணா உடம்பு குறைஞ்சிருச்சா? இப்படி நமக்கு தேவையான அத்தனை விஷயமாக, நம்ம தூங்குறதுக்கான அத்தனை விஷயமாக அந்த நபருக்கு அது எல்லாத்தையும் அது கொண்டு வந்து குடுக்கும். ஆ அந்த நபரும் படுத்து தூங்கிருவாப்டி. இதே தான் தினசரி நடக்கும். ஆனா, இப்ப 4 மணிக்கு அவரு ஒரு ட்ரெயினோ, இல்ல ஒரு ஃப்ளைட்டோ புடிச்சு அபிஷியல் விஷயமாக இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா, மனுஷன் 2 மணிக்கு எந்திரிப்பாரு. அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே, ஐயய்யோ! அப்படின்ற மாரி அந்த சப்கான்ஷியஸ்ல அது பதிஞ்சு எந்திரிச்சுருவாரு. ஒரே நாள்ல அவர் எந்திரிச்சுருவாரு. அதுக்கு எந்த பிராக்டிஸும் கிடையாது. எதுவுமே கிடையாது. எப்படி இது பாசிபிள் ஆகும்? தினசரி எக்ஸர்சைஸ் பண்ணா மட்டும் எந்திரிக்க முடியல. இது மட்டும் எப்படி எந்திரிக்க முடியுது? ஏன்னா, அவர் வந்து இந்த அந்த நாளைக்கு எந்திரிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்த எங்க வந்து பதிய வச்சிருக்காருன்னா, அந்த மேல் மனத்துல பதிய வச்சிருக்காரு. அது இந்த மேலான விஷயங்களுக்கானது மட்டும் தான். ஆனா, நாளைக்கு முக்கியமான மீட்டிங்க்கு நான் போறேன் அப்படின்ற அதோடைய இம்பார்ட்டன்ஸ ஆழ் மனதுல பதிய வச்சிருக்காரு. சோ, அந்த ஆழ்மனது கரெக்ட்டா அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே அவர எழுப்பி விட்டுரும். இப்படிதான் இது வந்து நடக்குது. இது வந்து ஆக்சுவலா ஆ விஞ்ஞானமும், மெய்ஞானமும் கலந்தது தான் எல்லாமே. அத உள்ள இது பண்ணி பார்க்கிறப்ப, எப்படி எந்த பாயிண்ட் அது 2மே இணையுது அப்படின்றத நல்லாவே உள்ள போக போக நல்லா புரிஞ்சுக்கலாம். அதே மாரி நெறைய விஷயமே அவரு வந்து இது பண்ணுவாரு. ஆ இது வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சிருக்க விஷயமே, அது வந்து அவருக்கு தெரியும். ஆ அந்த நபருக்கு, குறிப்பிட்ட நபருக்கு இந்த குடிப்பழக்கமோ, இல்ல வேற விதமான பழக்கமோ, அது தப்புன்னு நல்லா தெரியும். படிச்சிருக்காரு. நெறைய விஷயமே வந்து எல்லாமே தெரியும். ஆனாலும், சில கட்டத்துல அவர் வந்து அந்த விஷயத்த பண்ற மாரி ஒரு சூழ்நிலைக்கு அவர் வந்து வந்துருவாரு. ஏன் அப்படின்னா, இதுவும் அதே இதுதான். அவரு வந்து அந்த மேல் மனத்துல மட்டும் தான் அத பதிய வச்சிருப்பாரு. ஆழ் மனத்துல அவருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, அதால கிடைக்கக்கூடிய சுகம், அது வந்து ரிஜிஸ்டர் ஆகியிருக்கும். அப்ப எனக்கு அது சுகம் கிடைக்குதுல்ல அப்படின்னு அதுக்குள்ள அது போயி, அத வந்து தூண்டி விட்டுரும். இந்த மாரி தான் வந்து நெறைய விஷயமும் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ, அப்ப அ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாமே. ஒரு கத்தி இருக்கு. அந்த கத்திய வச்சு ஒருத்தன் வந்து இன்னொரு நபர வந்து அ கொலை செய்றான் அப்படின்னா, அது அதுக்கு என்ன தண்டனை? கண்டிப்பா மரண தண்டனை குடுப்பாங்க. ஒரு உயிர கொல்றதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அப்படின்றது. இதே அந்த மிலிட்டரில அவன் 10 உயிர கொன்னாலும் அவனுக்கு மெடல் குடுக்குறாங்க. என்ன கான்செப்ட் இது? அப்படின்ற மாரி நமக்கு தோணும். என்ன கான்செப்ட் அப்படின்னா, இந்த ஒரு உயிர வந்து அவன் எடுக்குறான் இல்லையா? அவன் தன்னுடைய சொந்த லாபத்துக்காக அவன் பண்ணியிருப்பான். அந்த 10 உயிர எடுக்கக்கூடிய அந்த ராணுவ வீரர் வந்து, நான் ஒரு நாட்டுக்காக, நாடு நல்லா இருக்கணுன்றதுக்காக, ஒரு பொது நலத்தோட எடுத்த ஒரு விஷயமா இருக்கும். சோ, இங்க ஒண்ணு நீங்க கவனிக்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு எப்ப வந்து ஒரு நம்ம ஒரு செயல் செய்றோம் இல்லையா? அது சுயநலமாக இருக்கும் பட்சத்துல, அதுக்கான ரிசல்ட் ஒண்ணாவும், பொது நலத்தோட செய்யறப்ப, அதுக்கான ரிசல்ட் வந்து எக்ஸ்ட்ரார்டினரி வேறையா தான் இருக்கும். அப்ப சர்வீஸ்ன்றது நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஒரு முக்கியம்ன்றத கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா, அதுக்கு அ அ சர்வீஸ் பண்றவங்கலாம் ஏன் பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா அது மூலமாக இல்லாத ஒரு சக்தி வந்து நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆனா இதுக்காக நம்ம சர்வீஸ் பண்றோம்ன்ற அந்த ஒரு கணக்கு வச்சுட்டு பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். இதுக்காக நான் இத பண்றேன்ட்டு காசு குடுத்து வாங்குற மாரி ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது. நான் பண்றேன். எனக்கு பிடிச்சிருக்கு. நான் பண்றேன். அவ்வளவுதான். அது பண்ணா நல்லது. அவ்வளவுதான். அது வரைக்கும் தான் நம்மளுடைய எண்ணத்த கொண்டு போணுமே ஒழிய, இது பண்ணா
இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு போனோம் அப்படின்னு அது கண்டிப்பா ஒரு வியாபாரம் மாதிரி ஆயிரும். சோ தெரிஞ்சிருச்சு இல்லையா? இந்த சர்வீஸ் பண்றப்ப இந்த விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதோட அந்த விஷயத்த மட்டும் பிடிச்சுக்கிட்டு மத்த விஷயத்த பண்ணாம, அதோட வந்து நம்ம அந்த சர்வீஸ்க்குள்ள நம்ம போயிரணும். சோ இந்த ஆ நம்மளுடைய நோக்கம் எதுவாக இருந்தாலும் ரொம்ப முக்கியம். நீங்க நீங்களே வந்து பெர்சனலா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு விஷயம் உங்களுக்காக நீங்க வேண்டுறத விட, நீங்க அடுத்தவங்களுக்காக வேண்டுறப்ப அது ரொம்ப சீக்கிரம் நடக்கும். இத எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னன்னா, அப்படிதான் வந்து பிரபஞ்சத்தோட சிஸ்டம் இருக்கு. ஓகேயா? சோ, இது எல்லாமே ஒரு ஒரு வழி. ஒரு சின்ன சின்ன இது இன்னைக்கு சொல்லியிருக்கேன் நானு. அத இன்னும் கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணி, அத இன்னும் அ ஒரு ஒரு நல்ல ஒரு லெவல்ல கொண்டு வந்து நீங்க வைக்கிறப்ப தான், அத்தன விஷயமும் அப்படியே ஈர்த்து வரும். நம்ம ஏற்கனவே ஆ மகரிஷி பதஞ்சலியாரோட இதெல்லாமே பார்த்திருக்கோம். அவரு 8 இது சொல்லியிருப்பாரு. அந்த இதுலயே எது எது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. முதல்ல ஒரு விஷயம் நடக்கணும்னா, நம்ம கிட்ட இருக்கிற குப்பைகள தான் முதல்ல தூக்கி எறியணும். குப்பைய கூட்டி எல்லாத்தையும் கிளீன் பண்ணா தான் அந்த இடம் வந்து சுத்தமா இருக்கும். சுத்தமா இருக்கிற இடத்துல தான் நல்ல விஷயங்கள் வந்து குடியேறும். நல்ல விஷயங்கள் வந்து குடியேறினா தான், அடுத்தது வந்து நடக்கிறது அத்தனையுமே நல்லதா நடக்கும். எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நடக்க என்னுடைய வாழ்த்தக்கள். வாழ்க வளத்துடன்.